உங்க வீட்ல இருக்கிற குட்டீஸ்க்கும் வந்து ப்ரோக்கோலி பிடிக்காதுன்னா, நீங்க கண்டிப்பா இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணணும். சுடு தண்ணீல வந்து உப்பு போட்டுட்டு, அ ஒரு 10 நிமிஷம் ப்ரோக்கோலிய வந்து நல்லா பிளான்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து கேரட்டும், பன்னீரும் ஷ்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கூடயே வந்து பீட்ரூட் கூட ஆட் பண்ணிக்கலாம். 5 முட்டை எடுத்திருக்கேன். அதுல வந்து பெப்பரும், சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருங்க. ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிட்டு, நம்ம செரவி வச்சிருக்கோம்ல, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு 1 மினிட் ஹை ஃப்ளேம்ல நல்லா வந்து சாட்டே பண்ணணும். அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே வந்துட்டு நம்மளோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எது எது பிடிக்குமோ நீங்க வந்து அத ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஆயில் வந்து அந்த கார்னர்ஸ்ல ஊத்திட்டு, க்ளோஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்ல 1 மினிட் வைங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு, இன்னொரு 1 மினிட் ஸ்லோ ஃப்ளேம்ல வந்து குக் பண்ணீங்க அப்டின்னா, இந்த டிஷ் சூப்பரா ரெடி ஆயிடும். வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். ஸோ பட்டருக்கு பதிலா வந்துட்டு நீங்க ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.